ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் கடைசி நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய கிருபை, தயவு, உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம். இன்னும் வார்த்தை என்ன வேணும்னா சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் பலர் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் ஆக்சிடெண்ட்டில் செத்து கொண்டிருக்கிறார். பலர் கேன்சரில், பலர் பலவிதமான வியாதிகளில் மருத்துவமனை முழுவதும் நிறைய பேஷண்டால் நிரம்பப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளும் ஃபுல்லாக இருக்குது. இந்த காலங்களிலே இந்த சீதோஷநிலை மாற்றத்தினாலே ஜுரம், தலைவலி, கோல்டு, உடல் வலி என்று போன்ற பல பிரச்சனைகள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாசி, பிபி பேஷண்ட் தாசி, எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுகிற நிலைமையில் அநேகர் கணையம், சிறுநீரகம் என்று பல உபாதைகளோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கும் உதவி செய்து எங்களுக்கும் அதை வராத கிருபையாக காத்து வருகிறதா ஸ்தோத்திரம். இந்த போக்கிலும் வரத்திலும் நான் போகிற பாதை மிகவும் கரடுமுரடான பாதை. எதிர்வர வாகனாலும் பின்னாடி வருகிற வாகனாலும் எங்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல் காத்து வருகிறதே பெரிய கிருபை. உணவு கொடுக்கிறதே பெரிய, அதுவும் நல்ல உணவு கொடுக்கிறதே பெரிய கிருபை ஆண்டவரே. வீடு வாசல் ஏற்படுத்தி தந்தது பெரிய கிருபை. அது வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு நீ தரப்போகிறது என்பது நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், பெற்றோரை கொடுத்திருக்கிறேன், உடன்பிறப்புகளை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் கடைசியில் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் கடந்து வந்த பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 30 வினாடியாவது நாங்கள் நன்றி செலுத்தணும், அல்லது 30 மினிட்ஸாவது நாங்கள் உங்களோடு கூட இருந்து ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும். 3 hours ஆகுது ஸ்தோத்தரிக்கணும். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், இனியும் செய்ய போகிறீர்கள். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா என்ற பாடலை நாம் பாடுவோம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியம். அவர் சட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியம். பலன் பெருகவே சுகம் தருகிறார், பலன் பெருகவே சுகம் தருகிறார், சுகம் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா.
எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கைகளை உயர்த்தி இந்த பாடல்களிலே அவர் காண்கிறார், யெகோவா ஈரே. பரலோகத்திலே இதை பார்த்து கொள்ளப்படும். லஹாய் ரோய், ஆகாரின் கண்ணீரை கண்டு அங்கு வனாந்திரத்தில் துருத்தி உண்டு பண்ணிடுவது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு இல்லாத இடத்துல தண்ணீர் வரும். உங்க கண்ணீர், உன் பிள்ளையின் கண்ணீர் துடைக்கப்படும். ஆபிரகாம் தன் மகனை பலியிட போகும்போது கர்த்தரை பார்த்து சொன்னான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு விசாரத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, சோதனையோடு, சோர்வோடு, பிரச்சனையோடு, மன வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, இழப்புகளோடு, தேவைகளோடு, தாமதங்களோடு, தோல்வியோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பார்த்து நம்ம பார்த்து சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி காண்பீங்க, ஆண்டவரே எங்களை பார்த்து கொள்ளுங்க, பரலோகம் பார்த்து கொள்ளட்டும். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை எடுக்கிறேன். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர். இதெல்லாம் கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு அநேகர் மரண பயத்திலே, மரண இருளிலே, விரக்தியில நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மரணத்துக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தர் அதை காண்பிக்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு உங்கள் வாழ்நாட்களிலே 15 ஆண்டுகள், ஏன் அதற்கு மேலாகவும் கர்த்தர் கூட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் சொன்ன, தேவரீரின் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். வனாந்தரத்தில் அலைந்ததோ, பாழ்நிலங்களிலே அலைந்ததோ, சவுலுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடினதோ, குழியிலே இறங்கினதோ, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நீங்க எத்தனை பேர் அலைச்சல் படுறீங்க? பிள்ளைகளுக்காக, திருமணத்திற்காக, ஒரு குழந்தைக்காக எத்தனை ஆஸ்பத்திரியில் போய் அலைச்சல், ஒரு வேலைக்காக எத்தனை அலைச்சல், ஒரு வாய் சாப்பிடுவதற்காக எத்தனை அலைச்சல், வாழ்க்கையில குடும்பம் நடத்துவதற்கான எத்தனை அலைச்சல்கள். சங்கீதக்காரன் சொல்ல, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க வைக்க போகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இதை செய்கிறார். வியாதி நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற நீங்க, கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அநேக கேன்சர்கள் மறைய போகிறது. அநேக முட்டி பிரச்சனைகள், எலும்பில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்பைன்ல இருக்கிற பிரச்சனைகள், சர்வட்டிக்கல் இருக்கிற பிரச்சனைகள், வெர்டிகோ பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. படிக்கிற பிள்ளைகள் தேர்ச்சி பெற போறாங்க. கைகளை உயர்த்தி கேளுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, திருத்துறது நீதான், வெற்றி கொடுக்கிறது நீதான். தோல்வி நீ அனுமதிப்பதே இல்லை. ஒரு மனுஷன் தோல்வி உண்டு பண்ண நினைக்கலாம், ஆனா ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால இப்போ தோல்வியாக தோன்றுகிறதெல்லாம் ஜெயமாய் மாறும் இயேசுவின் நாமத்தில். அப்படிதான் ஆண்டவர் பெருசா மாற்றுவார். ஆண்டவர் பெரியவர். அவர் இல்லாது இருக்கிறவரை போல அழைக்கிற கர்த்தர், வெறுமையானதை நிரப்புகிற கர்த்தர், பேதையை ஞானியாக்கிற கர்த்தர், அவர் உண்டாக்கி கொடுக்கிற கர்த்தர், யாதும் இல்லாத இடத்துல, எதுவும் இல்லாத இடத்துல நமக்கு அறுவடை செய்கிற கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். நிச்சயம் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானது, சண்டே நீங்க எல்லாம் சர்ச் போயிருப்பீங்க. அதில் லூக்கா அதில் ஒரு டெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் வாசிக்க கேட்டிருப்பீங்க. அது கப்பலில் பின்னணியில ஆண்டவர் படுத்திருந்த போது ஒரு பெரிய சுழல் காற்று வந்து அந்த படகை மோதி அடித்தது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே இதை நாம் கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லலாம் என்று திரும்பவும் அதை தியானித்த பொழுது கர்த்தர் வேறு விதமாக
அது எனக்கு விளக்கி காண்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் அதை காண்பித்தார். எனவே அதை நம்ம திரும்பவும் தியானிக்க போகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3 சுவிசேஷத்துல வரும். லூக்கா 8ல் வரும், மார்க்கு 5ல் வரும், மத்தேயில எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சு எனக்கு எழுதுங்க. சரிங்களா? இதுல இருக்கிற வேறுபாடுகளை கொஞ்சம் பாருங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட அது வேறுபாடு தான். கம்பேர் பண்ணி பாருங்க, சிமிலாரிட்டி பாருங்க, அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஒரு வேத ஆய்வு என்பது இதுதான். அதில் அவ்வளவு உண்மைகள் பொதிந்து இருக்கிறது. அதனால இதை கவனமா கேளுங்க. நான் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். நான் இன்றைக்கு லூக்கா 8 எடுக்கல, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை நான் எடுக்கிறேன். மார்க் சாப்டர் 4:35 ரொம்ப முக்கியமான வசனம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். வெரி 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 இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். இயேசு சொல்றார் தன் சீடலை பார்த்து, அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். ஜீசஸ் பிளான் ஃபார் a path. இயேசு தான் அந்த பாதையை வகுத்தார். இயேசு தான் அவர்களை போகும்படி அல்லது நாம் எல்லாம் போகலாம் என்று அழைப்பை கொடுத்தார். நல்ல கவனிக்கணும், நீ நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம இரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார், விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வாங்க அக்கறைக்கு போகலாம் என்றுதான். ஓகே, அக்கறைக்கு அழைத்து போகிறவர் அவர் தான். இப்ப இங்க நடக்கிற சம்பவத்தை நான் கொஞ்சம் விளக்குகிறேன். அக்கறைனா எங்க? அக்கறைனால் எங்க? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5th chapter 1st verse. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். எங்க வரணும்? ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் கதிரேனுடைய நாட்டுக்கு. யார் அழைத்து வருகிறார்? ஆண்டவர் அழைத்து வருகிறார். எதில் அழைத்து வருகிறார்? கப்பலிலே அழைத்து வருகிறார். ஸோ இதெல்லாம் ஏன் நான் டீட்டெயில்டா பேசி கொண்டிருக்கிறேன்னா, கரையில என்ன நடக்க போகுது, கரையில் அக்கறையில் இருக்கிற அந்த கதிரேன் நாட்டில என்ன நடக்க போகுது, அதை முதல்ல தியானிச்சுட்டு தான் நாம இந்த அற்புதத்துக்குள்ள போக போகிறோம். கதிரேன் நாட்டில் என்ன நடக்குதுன்னா, அங்க பிசாசு பிடித்திருந்தவன் ஒருவன் இருந்தான். படவில கல்லறை, பிரேத கல்லறையிலிருந்து அவனுக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. அவன் சங்கிலினாலே ஒருவனும் கட்டக்கூடாது இருந்தது. அப்ப பாத்துங்க, அந்த கதிரேன் நாட்டு மக்களே அச்சப்படுகிற அளவுக்கு அவனை யாரும் கட்ட முடியாது. அவன் அநேக தரம் விலங்குகளாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலியிலே முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும். அப்போ அந்த ஊரை கரிகலங்க பண்ணினவன் இந்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன். கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் இரவு பகலும் மலையிலே கல்லறையில இருந்து கூக்குரலிட்டு கல்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். ரைட்? அப்போ அவன் மற்றவர்களுக்கு மாத்திரம் அச்சுறுத்தலா இல்லை, தன்னுடைய சரீரத்தையும் காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போ அவனை பற்றி 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினாலே என் பெயர் லீஜியன் என்று சொல்லி. லீஜியன் அப்படின்ற ஒரு பிசாசின் படை.
அதாவது ஒரு லீஜியன்னா 6000 பேர் அர்த்தம். அப்ப தன்னை லீஜியன் என்று அவன் சொல்லும் பொழுது அவனுக்குள் இருந்தது 6000 பிசாசுகள். எத்தனை பிசாசுங்க? 6000 பிசாசு ஒரு மனுஷங்குள்ள இருந்தா அவன் நிலைமை என்ன? அந்த கதிரேன் நாட்டு நிலைமை என்ன? அவன் எத்தனை பேரை கல்லால் அடிச்சு, எத்தனை பேரை துன்புறுத்தி, எத்தனை பேரை வேதனைக்கு உட்படுத்தி, அவனையும் தன்னை காயப்படுத்தி கொண்டு அவனை பார்த்தாவே ஓடுவாங்க ஜனங்கள்லாம். ஏன்னா பிசாசு 6000 பிசாசு. இயேசு அக்கறைக்கு போவோம் என்று அவர் சொன்ன பொழுது அக்கறையில என்ன நடக்கும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். என்ன நடத்தணும், என்ன அற்புதம் செய்யணும், அக்கறையில கரையில யார் வந்து நிற்பா, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்குள்ள எத்தனை ஆவிகள் இருக்கிறது, 6000 ஆவிகள் இருக்கிறது. அந்த கதிரேன் பட்டணமே பிசாசினாலே பயமுறுத்தப்பட்டிருக்கிறது, பயமுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர் முன்னமே அறிந்துதான் சீஷரிடத்துல சொல்லுகிறார், நாம அக்கறைக்கு போவோம். இப்ப சொல்லுவோம், ஜீசஸ் அக்கறைக்கு போவதற்கான காரணம் என்ன? புரிஞ்சுச்சிங்களா? பிசாச விரட்ட, அந்த இளைஞனை அல்லது அந்த வாலிபனை, அந்த மனுஷனை விடுதலையாக்க. அதே போல கதிரேன் நாட்டு மக்களுக்கு ஒரு அமைதியான சூழலை உருவாக்க. மூணாவது, கதிரில் உள்ள நாட்டுகள் பிசாசுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்தவங்கள இப்போ பயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, யார் பெரியவங்க, அந்த லீஜியன் பெருசா இல்ல ஆண்டவர் பெரிசா என்று அந்த நாட்டு மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர் படகுகளிலே ஏறி கரைக்கு போக, கதிரின் கரைக்கு போக முடிவு செய்தார். இப்போ உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மார்னிங் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நடக்கணும். சரிங்களா? இப்போ போட்ல ஏறுறாரு. ஏறினோடனே நிச்சயம் சொல்றேன், பிசிக்கலாவே நீங்க நிறைய நேரம் பேசி பாருங்க, எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. நான் உணர்ந்திருக்கிறேன். 1 மணி நேரம்லாம் பேசினா ரொம்ப எக்ஸாஸ்ட். ஏதோ அதே மாதிரி அந்த பிரசங்கமா அல்லது வேற பிரசங்கம் ஒரு 4 இடத்துல பேசி பாருங்க, இன்னும் எக்ஸாஷன் ஆகும். இப்போ சரீரம் நம்ம மனுஷன் நம்மளே பாடல இந்த சரீரத்துக்கே அவ்வளோ எக்ஸாஷன், ரைட்? இப்போ ஒரு தெய்வகுமாரன் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாள் முழுவதும் பேசணும், நாள் முழுவதும் ஹீலிங் பண்ணும். ஒருவேளை ஒரு நேரம் ஹீலிங் பண்ணா பவுல் சொல்லுவான், அது ஹீல் பண்ணோன்னே அவன் பலவீனப்படுவான். தானியேல் சொல்லுவான், தீர்க்க தரிசனை வெளிப்படுத்த முன்னே அவன் பலவீனப்பட்டான். அப்படி படுத்தப்படுவோம். இதெல்லாம் ஆவியில நிரம்பி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இப்படி ஆண்டவர் 12 மணி நேரமும் ஊழியத்தை செய்துட்டு, சரி கொஞ்சம் போலாம் அப்படின்னு சொல்லி போட்ல ஏறினாரு. எல்லாம் அவங்க ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் எல்லாரும் பீட்டர், ஜானு இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஜேம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸ்கைலாம் கிளியராக இருக்கு, ஜேர்னிக்கு போகிற எல்லா சூழல் இருக்கு. ஏன்னா ஒருவேளை மழை வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் இருந்திருந்தா அவங்க ஜேர்னியை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஜீசஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஜீசஸ் வழியில் மழை வரும்னு நினைக்கிறேன், வானம் இந்த பக்கம் இருட்டிட்டு வருது, காற்று தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வருது. நீங்கள் நிறைய ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பாதி பொய் பாதி உண்மை. உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் மழை வரும்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி மழையே வராது. அந்த மாதிரி லீவுக்காக காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு. ஐயோ நம்ம அப்படியே ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு, ஐயோ இவர் வந்தாரா, இவர் சொன்னால் போய்த்தாங்க, மழையே வராது. ஓ இவர் வந்துட்டாரா, இவர் சொன்னால் ஓரளவுக்கு உண்மையாக நடக்குங்க என்ற ஒரு கேலி கூத்துக்கெல்லாம் நம்ம இந்த வெதர் ரிப்போர்ட் போயிட்டோம்.
அப்படிப்பட்ட சமயத்துல பிரயாணம் நல்லபடியா ஆரம்பிச்சது. ஏறினவுடனே போட்ல படுத்துட்டார், தூங்கிட்டார். களைப்பு. சிலருக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். படுத்த உடனே தூங்கிடுவாங்க. கொரட்ட விட ஆரம்பிச்சிருவாங்க. இது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிற பிளெஸ்ஸிங். ஒரு கவலை இல்ல, ஒரு கஷ்டம் இல்ல, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்ல. ஆண்டவர் அவ்வளவு அமைதியான உறக்கத்தை கொடுப்பார். அதனால்தான் பைபிள்ல இந்த சமாதானமாய் படுத்துறங்குறத பத்தி ஆண்டவர் நல்ல நித்திரை கொடுக்கிறார் என்பதை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு. சில பேருக்கு உள்ளத்துல குழப்பங்கள் இருந்தா, தேடல்கள் இருந்தா, வேதனை இருந்தா தூக்கமே வராது. சிலர் நான் பார்த்திருக்கேன், காலையில 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க, 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க பார்ப்பாங்க, ஆனா தூங்க முடியாது. சிலர் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது ஒரு வியாதி மாதிரியே 24 நேரமும் தூக்கம் இல்லையா அப்படிடுவாங்க. தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் இல்லையா. ஆனா இயேசு படுத்தவன தூங்கிட்டார். தலையணை வைத்து படுத்து நித்திரை செய்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தூங்கிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா 37ல மார்க் 4:37ல அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. எப்பவுமே டிசாஸ்டர். நம்ம யோபுவின் புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். நல்லாதான் போயிட்டு இருந்தது அவர் லைஃப். ஆனா யோபு, அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யோபு, தேவபுத்திரர்கள், சாத்தான் பேசின அந்த டயலாக் எல்லாம் யோபுக்கு தெரியவே தெரியாது. சடனா ஒரு புயல். நேற்றே நான் அந்த வசனத்தை சொன்னேன், 4 மூலைகளிலும் அப்படியே வீடு சரிந்து இறந்து போன. அது மாதிரி சடனா ஒரு சுழல் காற்று. சுழல்னா ஒரே இடத்துல சுழண்டு அடிக்கிற ஒரு காற்று. அதுல இன்னும் ஆச்சரியம் விடனா அலைகள், கரையில எப்படி அலைகள் வருமோ அப்படியே படகின் மீது அலைகள் மோதினதா. நான் அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அவ்வளவு 3 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ் தண்ணி மேல ஏறி உள்ள விழுந்து, உடனே சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், they are fishermen. ஸோ பக்கெட் எடுத்து வாளி எடுத்து எவ்வளவு தண்ணி ட்ரைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணி எடுத்து வேகமாக ஊற்றி 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 ஒருத்தர் படகை வேகமாக செலுத்த முயற்சி பண்ணி எல்லாம் தோல்வி அடைந்து. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம உபத்திரம் நம்மை தொட ஆரம்பிச்சிச்சுன்னா, மரண இருள் நம்மை தொட ஆரம்பிச்சிச்சுன்னா, அல்லது கடன் அல்லது வேலையின்மை, நம்ம வீட்டில் போராட்டம், துன்பங்கள், கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள், தனிமைகள், இவை எல்லாம் வரணும்னா அதெல்லாம் லெட்டர் போட்டு நான் இன்னைக்கு வரேங்க அப்படின்லாம் சொல்லாது. சடனாக வரும். சபையே ஜாக்கிரதை. அது என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. ஆனால் சடனாக வரும். சடன் லாஸ், சடன் இழப்பு, சடனாக வருகிற பலவிதமான காரியம் நமக்கே புரியாது, விளங்காது. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது, நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது, ஏன் இந்த சடன் டிசாஸ்டர், டர்புலன்ஸ்? நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே காற்று இருக்குமான்னு. நம்ம உள்ளே இருக்கிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஃப்ளைட் அப்படியே தட தட தடன்னு ஆடும், அப்படியே சேரு தூக்கி தூக்கி போடும். அது பேர் டர்புலன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ வெதர் சரியில்லை, டர்புலன்ஸ். திடீர்னு வரும். ஒரு 10-15 நிமிஷம் அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த டர்புலன்ஸ் இருக்கும். உயிரை கையில் வச்சுட்டு வேண்டியதான். உடனே தான் யோசிப்பாங்க, அந்த இது இருக்கா, லைஃப் ஜாக்கெட் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. எத்தனையோ பேர் அந்த மாதிரி டர்புலன்ஸில் மாட்டி இறந்து போனவர்கள் உண்டு. அப்படிதான் டிசாஸ்டர் வரும். இங்கே திடீர்னு வந்தது. சீஷல் கலங்கி போனாங்க. ஆனால் அவங்க ஒரு காரியத்தை மறந்து போனாங்க. அவங்க கலங்க வேண்டிய
அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவளோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போனாங்க. இப்ப ஞாபகம் வருது. ஐயோ! இயேசு இருக்கிறார். ஐயோ! இயேசு என்ன பண்றார்? தூங்குறார். லிட்ரலி கிரேக்க பதத்துல அவரை போய் உலுப்பி, அதாவது என்ன சொல்லுங்க, ரொம்ப ஹார்ஷா அசைத்து, ஐயா நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் இதை தயவு செய்து இந்த உங்களுக்கு கவலை இல்லையா என்ற வார்த்தையை மாத்திரம் எப்போதும் ஆண்டவரத்துல கேட்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியும். ஏன்னா நிறைய நேரம் கேட்டிருக்கிறாரு. ஆண்டவரத்தில் நம்ம கேட்கக்கூடாத சில வார்த்தைகள் உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை. மோசே கடைசியா அந்த கேள்வி கேட்டோன்னா ஆண்டவர் பயங்கர எரிச்சலோட ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்ன தெரியுமா? யார் மேல் இரக்கமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். யாரை வெறுப்பேனோ அவரை நான் வெறுப்பேன். யாரை ஆசீர்வதிப்பேனோ அவளை ஆசீர்வதிப்பேன். உன் வாயை மூடிட்டு போயிடு. இதுதான் அதோட அர்த்தம். மோசேக்கு அந்த கதினா நம்ம கவலை இல்லையான்னு கேட்டோம்னா, வருத்தப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த பயணத்தையே லீட் பண்றவர். அவரிடத்துல போயிட்டு உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டா யாருக்குமே கோபம் வரும். ஆனா இங்க ஆண்டவர் சில இந்த 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 வார்த்தை கொஞ்சம் விளக்கி சொல்லிடுறேன். அவர் படுத்து நித்திரையா இருந்தார். சில நேரங்களில் நமக்கு டிசாஸ்டர் வரும் பொழுது, டர்புலன்ஸ் வரும் பொழுது, ட்ரபிள் வரும் பொழுது, உலகத்துல உபத்திரம் வரும் பொழுது, மரணம் யோபு போல பாடுபடும் பொழுது, அன்னாளை போல குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆகாரை போல வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் பொழுது, எசேக்கியாவை போல மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் தான், அது மாதிரி தாவீதுக்கும் இருந்த மாதிரி தான் இருந்த நிலையில இருக்கும் பொழுது, சில நேரங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிற நிலைமை வரும் இல்ல? ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் ஆண்டவர் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு? Why Jesus is very silent என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒரு அமைதியில் அவர் நல்லா தூங்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கலன்னு அர்த்தமா? தூங்குறாருன்னா அவர் உண்மையே அவ்வளவுதான், மூச்சுலாம் இல்லைன்னு அர்த்தமா? நாம நினைக்கிறோம். ஏன் அந்த மாதிரி ஒரு சைலண்ட்? இட்ஸ் அ பீரியட் ஆஃப் சைலண்ட். ரொம்ப கஷ்டம். இந்த காணனிய பெண் தான் எனக்கு நல்ல உதாரணம் மனசுல பட்டது. ஆண்டவரை நோக்கி தாவீதின் குமாரனே இறங்கும் 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 10 மணி ஒரு 15-20 நிமிஷமோ அரை மணி நேரமோ கெஞ்சுறாங்க. இயேசு கேளாதவளை போல இருந்தார். நீங்க அதை மேட்ச் பண்ணி பாருங்க. ஏன் அந்த சைலண்ட்? ஒரு பெண் கதறா, தன் மகளுக்காக வந்து கதறா. ஏன் ஆண்டவர் கொஞ்சம் முன்னமே பதில் கொடுத்திருக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இல்ல பதில் வரலன்னா அவ்வளவுதான், ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார், ஆண்டவர் கவலைப்படவில்லை, ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆண்டவர் செத்துட்டாரு உயிரோடு எழுந்திருக்கலன்னா சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு என்ன தெரியும்? என் பாடு அவருக்கு தெரியுமா? அவர் அப்படிதான் அமைதியா இருப்பாரு, அவர் பதில் கொடுக்கவே மாட்டாரு. இல்லைங்க, அப்படி மட்டும் பேசிடாதுங்க. இந்த யோவானுடைய மரணத்துல, சாரி, லாசரஸுடைய மரணத்துல ஆண்டவர் இன்னும் உள்ளத்திலிருந்து அவ ஆவில ஏன் கலங்கினார் தெரியுமா? ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? ஏன் கலங்கினார் தெரியுமா? ஆவில ஏன் கலங்கி அழுதார் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஏன் ஆவில கலங்கினார் தெரியுமா? ஜனங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? எவ்வளவோ நேசித்தாரு இந்த லாசருவை, ஏன் முன்னமே வந்து அவனை குணமாக்கி இருக்க கூடாது? அவருடைய அன்பை சந்தேகப்பட்டாங்க. எனக்கும் அவருடைய அன்பை மாத்திரம் சந்தேகப்படாதீங்க. அவர் அன்பா இருந்ததுனால தான் செத்து போன சடலத்தை 4வது நாள் உயிரோடு எழுப்பினார்.
அவர் நம்ம மேல அன்பா இருந்தா நம்ம செத்து போய் நாரி போயிருந்தாலும் நம்ம உயிரோடு இருப்பார். ஆமென். நம்ம செத்து சுண்ணாமானாலும் நம்ம உயிரோடு இருப்பார். யாருக்கும் தெரியாது. நம்ம படுத்து கிடக்குறோம் ரூம்ல, யாரும் இல்ல. 4 நாள் செத்து போயிட்டோன்னு வச்சுக்கங்களேன், 4வது நாள் உயிரோடு வந்துருவோம். அதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு. நீங்க அத வாசிச்சு எனக்கு அத எழுதி அனுப்புங்க. யோவான்ல யோவான் நற்செய்தி நூல்ல லாசருவ குறித்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தைய, அந்த வசனத்தை எழுதி அனுப்புங்க. அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஏன் ஆண்டவர் இங்க நித்திரையா இருந்தார், அன்பில்லாத மாதிரி காண்பித்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு புரியும். அவருடைய அன்பை மாத்திரம் சந்தேகப்படாதீங்க. எழுந்தார். எழுந்த உடனே அவர் செய்த காரியம். ஒரு கேள்வி, அங்க அலைகள், தண்ணீர் தான் இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சுழல் காற்று வந்துருச்சு, படகு சுழல்து. இப்ப பிரச்சனை என்னன்னா தண்ணி உள்ள வருது. முதல்ல எது ஆன்டிசிபேட் பண்ணும்? இந்த தண்ணீரை நிறுத்த சொல்லணும். ஏன்னா இவர் சர்வ வல்லவர். நம்ம ஆண்டவர் உண்டாக கடவுது என்றார். தண்ணீரை உண்டாக கடவுது, காற்றை உண்டாக கடவுது என்று சொன்னார். நம்ம தான் ஆண்டவர் சொன்னார். ஜெனிசிஸ் செகண்ட்ல அவர் இருக்கார், வார்த்தை, ரைட்? அவர் தான் உண்டாக்கினவர். என்னுடைய கேள்வி எல்லாம் அவர் முதல்ல ஜலத்தை தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். என்னுடைய அறிவு அது சொல்லுது. ஜலத்தை தான், ஜலமே ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் அவர் காற்றை, இங்க கவனிங்க, வாசிக்கிறேன். பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தவர் அவர் எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலையிலே என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாது என்றார். முதல்ல காற்று அதட்டுகிறார். கிரேக்கத்துல அதட்டி அப்படின்ற வார்த்தை அது வந்து வேர்டு இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். நீங்க கிரேக்கத்தை கத்துக்கணும். எல்லாம் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். ஏதோ நான் ஏதோ உளறன்லாம் இல்லை. நீங்க வந்து கிரீக் மீனிங்னா கூட உங்களுக்கு கிடைச்சிடும். அதட்டினார் என்றால் ஆக்ஷன் அர்த்தம். என்ன ஆக்ஷன் தெரியுமா? அவர் காற்றை பார்த்தார். நல்லா கவனிங்க, காற்றை பார்த்தார். நோபடி கேன் see air. ஆனா உருவாக்கினவர் காற்றை பார்க்க முடியும். அதே போல காற்றுக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியும், அது கீழ்ப்படியும். அந்த காற்றை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்னார். இதுதான் லிட்ரல் மீனிங். லிட்ரலா டிரான்ஸ்லேஷன் கிரேக்ல இருந்து காற்றை பார்த்து எழுந்து, சீஷெல்லாம் பார்த்துருக்குறாங்க. காற்றை பார்த்து காற்றை என்றார். வேப்பால் உங்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க. ஆசிரியர்கள் பொதுவா பிள்ளைகளை என்று சொல்வாங்க. குழந்தைங்க பயப்படும். அதே ஒரு சிறிய குழந்தை அல்லது சிறிய பிள்ளை ஒரு வயதான பார்த்து உஷ்ன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். இப்போ ஆண்டவர் அந்த காற்றை ஹியூமிலேட் பண்றார். திடீர்னு ஏன் வந்த, திடீர்னு ஏன் நீ சுழலா அடிச்சு வந்த, திடீர்னு ஏன் எங்க யாத்திரையே எங்க பயணத்தை தடுக்க பாக்குற, ஏன் எங்களை வந்து திருப்பி கதிரனுக்கு போகாம வேற இடத்துக்கு போகும்படியா நீ கப்பல்ல திருப்புற, எனிவே என்றார். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹியூமிலேட்டிங். அப்போ அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த சுழல் காற்றுக்கிட்ட போயிட்டு அப்படின்னா அது கூனி குறுகி போகும். நீங்க அதுக்கு ஒரு உயிர் இருந்தா, அதுக்கு ஒருவேளை ஒரு வாழ்க்கை இருந்தா அது கூனி குறுகி அது போகும். என் ஆண்டவர் அப்படிதாங்க, நமக்காக மற்றவர்களை ஹியூமிலேட், அதாவது பிசாச அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்ல அவர் இன்னும் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் போய் அவளை கொல்லணும்னு அவசியம் இல்லை.
அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடங்கும். என் ஆண்டவருக்கு விரோதமாக எவனாலும் நிற்க முடியாது, மனுஷனால் நிற்கவே முடியாது. அவர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு, சிறுபேர் சொல்லுங்க, அவர் நமது பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும், அவர் கட்டில் அவர் தான் கப்பல்ல இருக்கிறார்ல, எழுந்தாரு, எழுந்து ஷூன்னு சொன்னார். அவர் தான். அதோட ஒரு இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த கடல் அலைக்கு காரணமே அந்த காற்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் காற்று டீல் பண்ணும். இப்போ நம்ம நாணி வேறு என்ன, நம்முடைய வறுமைக்கு காரணம் என்ன, நம்ம குழந்தையின்மைக்கு காரணம் என்ன, நம்முடைய திருமணம் ஆகாத காரணம் என்ன, நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நம்ம பிள்ளைகள் தவறான பாதைக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை சோச அப்படின்னு சொல்ல வைக்கணும். அப்ப நம்ம அவரை எழுப்பணும், அவரிடத்துல முறையிடணும், அவரை கேட்கணும். கேட்காமலாம் அவர் செய்யவே மாட்டார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். அவர் அழைத்த ஒரு உண்மையில் அவரிடத்துல சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாய் இத்தனை காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய பதில் என்னவாக இருக்கும்னா, அதனுடைய ஆணிவேர் ஒரு சாபமாக இருக்கலாம். நீ ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தீங்கு ஏமாற்றி, ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனையை செய்து அபகரித்து, உங்க வாழ்க்கையில இந்த வியாதிக்கு காரணமா ஏதோ பல விதமான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். அந்த காரணிய, அந்த சோர்ஸை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் தண்ணீரை அவர் கண்ட்ரோல் பண்ணார். அவ்வளவுதான், சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த சீடர்ல பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இன்னைக்கு ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்றார். ஏன்? பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான வசனம் இதில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பலருக்கும் கண்களிலே புலப்பட, நேற்று கூட ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணினேன். நான் அதை கடைசியில் சொல்வேன்னு நினச்சேன், சொல்கிறேன்னு சொன்னேன், ஆனால் மறந்துட்டே வந்துட்டேன். நல்ல வேளை இன்னைக்கு காலையில் ப்ரேயரை பார்த்தாங்கன்னா அது புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை அவங்க பார்க்கலனாலும் கூட நீங்கள் பார்த்தவங்க அந்த வசனத்தை அவங்களுக்கு காண்பீங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை எழுப்பலை, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கலை, உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, அவர் நன்மை செய்வார் உங்களுக்கு தெரியாது, அவர் நல்லவர் என்று உங்களுக்கு தெரியாது, அவர் சர்வ வல்லவர்னு உங்களுக்கு தெரியாது, அவர் எதை செய்தாலும் நல்லாய் செய்வார் என்பது தெரியாது. ஆண்டவருடைய பவரும் ஆற்றலும் உலகத்தின் மீதும் இயற்கை மீதும் சாவின் மீதும் வியாதின் மீதும் அவருக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது என்பது, அவர் அன்புள்ளவர் என்பது, அவர் கரிசனை உள்ள கவலைப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு முக்கியமான சங்கதியை நான் சொல்கிறேன் பாருங்க. 36ஆம் வசனம் 36, அவருடைய கடைசி சென்டென்ஸ் பாருங்க, வேறு படவுகளும் அவரோடு கூட இருந்தது. இதுலனே அவங்களுக்கு பெரிய விஷயம் இருக்குது. ரொம்ப ஞானி மாதிரி இந்த வார்த்தையை எடுத்துட்டீங்க, யோசிக்கிறீங்கள? இதை ஏன் சொல்றேன்னா, என்ன நான் தாழ்த்திக்கணுன்றதுக்காக நான் சொல்ல, ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த படகு அமைதலாச்சுன்னா, இந்த படகுக்காக கர்த்தர் காற்றையும் கடலையும் அதற்றினாருன்னா, அங்க கூடி இருக்கிற எல்லா படகுகளும் கூட என்ன ஆகும்? அந்த அமைதியான யாத்திரைய அவங்க செய்ய முடியும். ஆமென். ஆண்டவருடைய சீடலுக்கு மாத்திரமல்ல, அவர் சீடரா இல்லாத அநேகருக்கு அந்த கடல் பரப்பில, அந்த லேக்ல அநேக படகுகள், ஆண்டவரை அறியாத படகுகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தயவு செய்து இதை நீங்க வெளியில சொல்லுங்க. ஏதோ சீடர்களுக்கு மாத்திரம்தான் அவர் உயிரை காப்பாற்றினார், ஜீவனை காப்பாற்றினார், காற்றை கடலை அதற்றினார். நோ,
நல்லோர் மீதும், அது தீயன்னு சொல்ல வேணாம், எல்லார் மீதும் அவர் அன்புள்ளவர். அவர் நினைச்சிருந்தா அவர் போட்டு மாத்திரம் அமைதியாக்கி வெளியில போயிருக்கலாம். மற்ற போட்டுகளும் அங்கு இருந்தது. உங்களுக்கு நன்மைனா மற்றவர்களுக்கு நன்மை வரணும். அதனாலதான் யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதே போல நாம் மற்றவர்களையும் யோசிக்கணும். மற்ற படகுகள் இருக்கிறதே, அந்த படகுகளுக்கும் ஒரு அமைதி வேணுமே. அந்த படகுகளும் புயலிருந்து விடுதலை பெறணுமே, சுழல் காட்டு விடுதலை பெறணுமே. என்னைக்காவது அந்த தாகம் இருக்கா உங்களுக்கு? இயேசு பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. ஒரு படகுக்கு மாத்திரமல்ல, அநேக படகுகளுக்கு அவர் ஜீவனை, அந்த படகுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். சேதமடையாமல் அவருடைய பயணத்தை அக்கறையில போய் சேர்ந்தாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தி என்னன்னா, இதோடு முடிக்கிறேன். இயேசு கதிரேனுக்கு போகக்கூடாதபடிக்கு அந்த 6000 லீஜியன் தடுக்க பார்த்தது. இது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பேசுறேன். எப்படியாவது அவருடைய பயணத்தை திருப்பிடணும், ரத்து பண்ணணும், அவளை அல்லது முழுகடிக்கணும், இயேசுவோடு சேர்ந்து முழுகடிக்கணும். நான் பாவிச்சேன். ஆண்டவருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அல்லது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அவருக்கு எதிராக எவனாலும் நிற்க முடியாது. எத்தனை 1000 மில்லியன் கோடி வந்தாலும். ஏன்னா சிலுவையில் அவர் எவ்வளவு பெரிய மீட்பை மீட்டு 6000 அவருக்கு லேசான காரியம். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 6000 ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா. சில சொல்லுவாங்க ஒரு 7 ஆவி எனக்குள்ள பிடிச்சிருக்குது. அது வசனம் இருக்கு. 7 ஸ்பிரிட் வந்துச்சு உள்ள. ஏன் 7000 கூட வரட்டுங்க, 700 கூட வரட்டும், 7000 வரட்டும். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவுடைய ஊழியத்தையோ, ஆண்டவுடைய அதிசயத்தையோ, ஆண்டவுடைய வழிநடத்தலையோ, ஆண்டவுடைய ரட்சிப்பையோ பிசாசாலே தடுக்க முடியாது என்பதற்கு இதுக்கு ஒரு உவமை. இது ஒரு உண்மை. இன்னைக்கு எத்தனை பேர் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது. தயவு செய்து இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கான மெசேஜ் மாத்திரமல்ல, அநேக படகுகளும் இருந்தது. உங்களுக்கும் அமைதி கொடுக்கிறவர் ஆண்டவர். அதை புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அநேக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கரையை போய் சேரணும். நான் ஆவிக்குள்ள நான் சொல்றேன், நம்ம கரையில போய் ஆண்டவரோடு சேரணும்னா இடையில பிசாசு நிறைய தடைகளை கொண்டு வருவான். சுழல் காற்று, அநேக தண்ணீர் அடித்து 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 சேதப்படுத்தி மோதி நம்மை கொடுமைக்குள் நடத்த. ஆனால் கலங்காதீங்க, ஜீசஸ் இன் ஆர் போட். என் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல, என் வீட்டுல, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் வேலையில, என் படிப்புல, என்னுடைய எதிர்காலத்துல நீங்க வந்தாதான் இந்த பிசாசின் சதிகளையும் இந்த சாத்தானின் சதிகளையும் முறியடிக்க முடியும். சொன்னலாமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய், எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய், கணவன் மனைவிக்கு விரோதமாய், பெற்றோருக்கு விரோதமாய், எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய், திருமணத்திற்கு விரோதமாய், குழந்தை பேருக்கு விரோதமாய், பிஸ்னஸ்க்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி பண்ணுகிற இந்த பிசாசின் சதி ஆசனைகளை கர்த்தர் இன்று முறியடிப்பிறார். இந்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. அது கேட்டது கொஞ்சம் தான். இனி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இனி முழுசும் ஜெபம் பண்ணுங்க. இதே தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு உங்க பயணத்தை அவர் சுகமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவார். இடையில நிறைய உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது, சடுதியான ஆபத்துகள் வந்திருக்கிறது, விபத்துகள் வந்திருக்கிறது, இழப்புகள், கணவனை இழந்திருக்கிறீங்க, திருமணமாகல, இப்படி பல பிரச்சனைகள். கர்த்தர் இன்று அந்த சுழல் காற்றையும் அந்த பிசாசின் தந்திரத்தையும் அல்லது அந்த அலைகளின் மேல் அலைகளையும் அந்த மோதி அடிக்கிற சூழ்நிலையை மாற்றி
அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் நான் என் செய்கையினாலே நிறுத்துவேன். சு அமைதியாரு என்று சொல்வார். கர்த்தர் அப்படி செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு அவசியம் தேவை. ஒரு 1000 பேராவது டச் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளுங்களுக்கு சொல்லி அவங்க மொபைலை நீங்களே வாங்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு ஊழியமாக அமையட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.